நாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிப்போம். 1 யோவான் 3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. 1வது வசனத்தை வாசிப்போம். 1வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. இந்த வார்த்தையை தான் நான் நம்ம தியானிக்கணும்னு நினைக்கிறேன். See how great a love the Father has bestowed on us, that we would be called children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு தேவன் எவ்வளவு பெரிய அன்பை நமக்கு காட்டியிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பிள்ளைகள் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. நாம் பாவிகளும் நீசரும் துரோகிகளுமாக இருந்த பொழுது நம்மை அழைத்து நம்ம எல்லாம் பிள்ளைகள் என்று சொல்றார். அப்படின்னா அவர் அப்பா அப்படின்னு அழைக்கக்கூடியதான ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். There is security in knowing God as our Father. தேவனை நம்முடைய தகப்பனாக அறிந்து கொள்வதிலே நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் தேவ பக்தி உள்ளவர்கள் கூட தேவன் நம்மை தகப்பனாக இருந்து நம்மை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாததுனால அநேக காரியங்களில் ஒரு பயமும் ஒரு பதஷ்டமும் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வும் உள்ளவர்களாக இருக்கிறார். நாளைக்கு என்ன செய்வோம், எதிர்காலத்துக்கு என்ன செய்வோம், சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம், ஏன் இந்த கவலை வருகிறது, இந்த பயம் வருகிறது அப்படின்னா நம்மில் அன்பு கூறுகிற தேவனில் நாம் நம்பிக்கை வைக்காமல் அல்லது அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற அப்படின்னால தான். நம்ம 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படி வாசிங்க. 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பாருங்க, there is no fear in love. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளிடும். உள்ள நம்ம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தோம்னா, தேவன் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால் அவரிடத்துல நம்ம பயப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லை. அவர் நம்மளை தண்டிச்சிருவாரோ, நம்மளை கைவிட்டுருவாரோ, நம்ம புறம்பாக்கிடுவாரோ. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு அந்த பாதுகாப்பற்ற ஒரு நம்பிக்கையற்ற உணர்வு நமக்கு எதனால வருது அப்படின்னா தேவனை நம்ம புரிந்து கொள்ளலை. தேவனை இன்னைக்கு உலகம் கடவுளை எப்படி காமிக்குது அப்படின்னாக்கும் நாக்கை துருத்திக்கிட்டு, மொழி பிதிக்கிட்டு, அருவாளை ஓங்கிட்டு அல்லது வேலை வச்சுக்கிட்டு இப்படி தான் உலகத்தில் பயமுறுத்தக்கூடிய தோற்றத்தோடு கூட தெய்வங்களை அவர்கள் காட்டுகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பிதாவாகிய தேவனை, அதாவது தேவனை நமக்கு பிதாவாக அப்பாவாக காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டில் அப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு இல்லை. அவர்கள் தேவனாகவும் அவர்கள் தேவனுடைய ஜனங்களாகவும் இருந்தார்கள். என் ஜனம்னு தேவன் சொன்னார் ஒழிய என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லலை. இப்போ ராஜாக்கள் என்னுடைய ஜனம் சொல்லுவாங்க, என்னுடைய ஆட்கள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் தேவனை அவர்கள் ராஜாவாக கண்டார்கள், ஆனால் அப்பாவாக காணவில்லை. பாருங்கள், மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அதில் பாருங்கள் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்ட்டு 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 6:8. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அங்கே பாருங்க எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவனை அப்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த பாக்கியம் இயேசுவின் மூலமாக வந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆமாம், தேவனே அப்பாவாக நமக்கு காட்டினது யார் அப்படின்னாக்கும் இயேசு ஆண்டவர் தான். இயேசு ஆண்டவர் தான் இந்த பூமிக்கு நமக்கு தேவனை உங்கள் அப்பா அப்படின்னு நமக்கு அனுப்பிச்சார். இங்கே பாருங்கள், நம்ம இங்கே 6ல் நம்ம எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி சொல்கிறாரு பாருங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள்.
அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, தேவன் வந்து தகப்பனா இருக்கிறபடினால பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்ம எல்லாம் பிள்ளைகளா பார்க்கிறார். அவருக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமா சொல்ல முடியும். எனக்கு எது தேவையோ அதை நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் கொடுக்குறார். நான் கேட்கறதுக்கு முன்னாடியே தேவன் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார். அதனால எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நான் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா தேவன் என்னுடைய அப்பா. என்னுடைய கவலையெல்லாம் அந்த தேவனுடைய மனசை துக்கப்படுத்திடக்கூடாது, அவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருக்கும்போது அவர் எனக்கு நான் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாக, எபேசியர் 3:20 வாசிங்களேன். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. Now to him who is able to do far more abundantly beyond all that we ask or think. நம்ம நினைக்கிறதற்கும் நம்ம வேண்டுகிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்ன அருமையானவர்களே, நம்முடைய தகப்பனாய் இருக்கக்கூடிய பரலோகத்தின் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, தகப்பனை காட்டிலும் தாயை காட்டிலும் என்னை நேசி, அதிகமாக நேசி, என்னை காட்டிலும் தாய் தகப்பனை நேசித்தான் எனக்கு பாத்திரம் இல்லைன்னு சொன்னார். இதெல்லாம் நமக்கு எப்படி தோணுதுனாக்கும், அப்பா அம்மா வந்து நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க நமக்கு தெரியும். ஆனால் அவங்க என்றென்றைக்கு நம்மளோட கூட இருக்க முடியுமா? அல்லது அவங்களுடைய திராணிக்கு மிஞ்சி ஏதாவது செய்ய முடியுமா? அவங்களுக்கெல்லாம் வந்து லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, நம்முடைய தேவைகளுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்களுடைய வசதிகள் ஒரு அளவு இருக்குது. எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் முடியாது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு அவருக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும், எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். சொத்தை கொடுக்கக்கூடிய தகப்பனுக்கு சுகத்தை கொடுக்க பலன் கிடையாது. அவர் நமக்கு சுகத்தை கொடுக்க முடியுமா? எந்த தாய் தகப்பனாவது நமக்கு ஒருவேளை சொத்தை வேணால் சம்பாரிச்சு கொடுக்க முடியும், அதுவும் ஒரு அளவுக்கு தான். சுகத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரிக்கே பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் அப்படின்னு வரும்பொழுது அல்லது படிப்புன்னு வரும்பொழுது அவங்க புத்திக்கு எட்டுகிறபடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த மகளுக்கு இந்த மகன், அல்லது இந்த மகனுக்கு இந்த மகள், அல்லது என்னுடைய திராணிக்குள்ளாக என் பையனுக்கு வந்து இந்த படிப்பை அல்லது இந்த வேலையை கிடச்சின்னா அவனுக்கு வந்து எதிர்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம படிச்சுட்டு முடிச்சுட்டு வரும்போது, படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பையனுக்கு வந்து ஒரு வேலைக்கு ஒரு வேலை வாய்ப்புள்ள ஒரு கோர்ஸாக தெரியும். படித்து முடிச்சுட்டு வரும்போது அதுக்கு வேலை இல்லாமல் போயிடும், வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஏன்னா இன்னைக்கு நிலைமை மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்முடைய தேவன் முக்காலத்தை அறிந்தவர். இனி 20 வருஷம் கழிச்சு என்ன எப்படி இருக்கும், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்கும், அதெல்லாம் தேவனுக்கு தெரியும். ஆக அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்முடைய தகப்பனாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஒரு பாட்டு இருக்கு, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது எனப்படுமே அப்படின்னு ஒரு சகோதரி படித்த பாட்டு. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது எனப்படுமே. அந்த பாட்டு உண்மையிலே அதை யோசிச்சு பாருங்க. அந்த கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம பாக்கியமுள்ள ஜனங்கள், பாக்கியம் பெற்றவர்கள். ஆனால் இதை நம்ம உணர்ந்திருக்கிறோமான்னா அநேக நேரங்கள் இல்லை. பாருங்க, அந்த பணக்கார வாலிபன், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் வாசிக்கணும். அந்த பணக்கார வாலிபன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து, நல்ல போதகரே, அதை வாசிங்க, மார்க் 10:21-22. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட போய்விட்டான். பாருங்க, இங்க அவன் வந்து நல்ல போதகரே அப்படின்னு சொல்றான். 17வது வசனத்துல எனக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்கிறான். அப்ப அவன் வந்து ஆண்டவரை நல்ல போதகர்னு சொல்றான். ஆனா அவர் சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அவர் மீது நம்பிக்கை இல்லை. அவர் மீது அவனுக்கு நம்பிக்கை இல்லை. நல்ல போதகரே, அப்ப நல்ல போதகர் நல்லதை தானே போதிப்பாரு. நம்ம சொல்றோம் நல்ல பிதாவே அப்படின்னு சொல்றோம். ஒரு பாட்டு இருக்கு, நல்ல பிதா, அவர் நல்ல பிதா. ஆமா, நல்ல பிதான்னு சொல்றோம். ஆனா அவங்க சொல்றதை நம்ம கேட்க மனசுலாம் போயிடும். நாமளும் கூட சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க சொல்கிற புத்திமதியை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாமல் போய்விடுகிறது. ஏன் அப்படின்னா,
அந்த நேரத்தில் தான் நம்முடைய உண்மையான நம்பிக்கை எங்கே இருக்குங்கிறது வெளியரங்கமாகும். இந்த பணக்கார வாலிபன் வந்து ஏன் துக்கத்தோடு போய்விட்டான்? அந்த நல்ல போதகர் சொன்ன வார்த்தை, அவனே சொல்றான் நல்ல போதகர்னு, ஆனால் நல்ல போதகர் நல்லதான் சொல்லுவாருங்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. அவனோட சொத்தையெல்லாம் விற்று கொடுத்துட்டு வர சொல்றாரு. அது எப்படி முடியும் அப்படின்னா, அவனிடத்துல தான் அப்படி சொல்றாரு. எல்லார்கிட்டையும் சொத்தை வித்துட்டு வாங்க, பரதேசியெல்லாம் என்னை பின்பற்றுங்க நான் சொன்னார் இல்லையே. அவனுடைய இருதயத்தில், அவன் ஒரு வாலிபன், அவனுடைய இருதயத்தில் பணத்தின் மேலே ஒரு பிடிப்பு இருக்கு. அதனால உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்தை கொடுத்துட்டு என்னை பின் செல்லுங்கிறார். அவன் அந்த பணத்தை தான் அவனுக்கு வந்து ஜீவ ஆதாரமாக, ஒரு செக்யூரிட்டி, பாதுகாப்பாக எண்ணுகிறான். இந்த போதகர் சொல்லக்கூடிய இந்த வழி வந்து எனக்கு பாதுகாப்பானது அல்ல என்று நினைக்கிறான். அதனால தான் அந்த கட்டளை அவனுக்கு பாரமாக இருக்கு. யோவான் எழுதின அந்த அப்போஸ்தலர் அந்த நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஆனால் இவருக்கோ அவருடைய கட்டளைகள் பாரமாக இருக்கு. எப்படி எல்லாத்தையும் நான் வித்துட்டு கொடுத்துட்டு வர முடியும்? நம்மை பார்த்து இன்னைக்கு சொன்னால் கூட நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு தேவன் பேரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். நம்மள அநேகம் பேர் இன்னும் அந்த அளவுக்கு வளரல தான். ஆனால் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்கிறதில்ல. ஆனால் நம்ம ஒன்றை யோசிக்கணும், தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், என்னெல்லாம் அவர் செய்கிறார். நம்ம எரேமியா 29:11 வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம், வாசிங்க, அது நம்ம அடிக்கடி யோசிக்கிற வசனம் தான். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. For I know the plans that I have for you, declares the Lord, plans for welfare and not for calamity, to give you a future and a hope. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய நல்ல நினைவுகளைத்தான், நல்ல திட்டங்களைத்தான் நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அது உங்களுக்கு நல்லது, நன்மையை தரக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்னென்னா, he was rooted and grounded in the security of riches. இந்த பூமியில் இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யம், ஆஸ்தி, வீடு, இதுகள் மேலே தான் அவன் நம்பிக்கை வச்சிருக்கிறான். அது என்னை பாதுகாக்கும். லூக்கா 12 ஒரு பணக்காரனை குறித்து வாசிக்கிறோம். என்னுடைய நிலம் நன்றாக விளைந்திருக்கிறது, என்ன செய்வேன், நான் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்கி என் சொத்தையெல்லாம் சேர்த்து வைப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எல்லாருக்கும் பரலோக அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது நமக்கு தெரியாது. அப்போ பாருங்க, ஆண்டவர் அந்த பணக்காரன் என்ன நினைக்கிறான், இந்த பூமியில் நிறைய சொத்தை சேர்த்து வச்சிட்டோம்னா அநேக வருஷத்துக்கு நம்ம சாப்பாட்டு குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. இப்படி தான் எல்லாருமே இன்றைக்கி வந்து எப்படியாவது சொத்தை சேர்க்கணும், பணத்தை சேர்க்கணும், நம்ம பேங்க்கில் பணத்தை போட்டு வைக்கணும், அது தங்கமாவோ வெள்ளியாவோ வீடாவோ நிலமாவோ வாங்கி வைக்கணும், இப்படி தான் நினைக்கிறோம். காரணம் என்னென்னாக்கோ, அது எனக்கு வந்து பல வருடங்களுக்கு வந்து அந்த சொத்து என்னை பாதுகாக்கும், என்னுடைய தேவைகளுக்கெல்லாம் அது உதவும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து போய் ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தார். அவர் சொல்கிறார், மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை, சொந்தமாக வீடு இல்லைன்னு சொல்கிறார். மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. வானத்தையும் பூமியை படைத்த தேவனுடைய குமாரன் அவர் இந்த பூமியில் வந்து இளைப்பாறுதலோடு கூட ஜீவித்தார். ஆனால் அவருக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் இருக்கும்போது நான் இளைப்பாறுதலாக இருக்கிறேன்னு நினைக்கிறது அது எப்படி இருக்கு? ஒன்றுமே இல்லாத பொழுது இளைப்பாறுதல் வாழ்கிறது எப்படி இருக்கு? ஏன்னா ஆண்டவர் வந்து பிதாவை தன்னுடைய தேவனாக அல்ல, அவருடைய பிதாவாக அறிந்திருந்தார். எனக்கு என்ன தேவையோ அதை என் தேவன் கொடுப்பார் நினைச்சிருந்தார். அதனால அவருடைய பேங்க்ல 0 அக்கௌண்ட் இருந்தா கூட, 0 பேலன்ஸ் இருந்தா கூட அவருக்கு கவலையே இல்லை. ஒரு நேரம் பாருங்க, வரி கேட்டு வர்றாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்துல வரி கேட்டு வரும்பொழுது பேதுரு எதிர்படுறார். உங்க போதகர் வந்து வரி கொடுக்கறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னோடனே, எப்பா அது வந்து குடிமக்கள்கிட்ட வரி வாங்குறாங்களா இல்லை அந்நியர்கிட்ட வரி வாங்குறா? சில டேக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அந்நியர்களுக்கு தான். உதாரணத்துக்கு வந்து இப்போ வெளியிலேருந்து இப்போ நம்ம நாட்டுக்கு வர்றாங்கன்னா, ஒரு எக்ஸிபிஷன் பார்க்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கட்டணம் இருக்கும், நமக்கு ஒன்று இருக்கும். நாங்கள் இலங்கைக்கு போயிருந்தோம் ஒரு முறை. அங்கே வந்து ஒரு மியூசியம் மாதிரி ஒன்று பார்க்குறதுக்கு போனோம். அங்கே உள்ளவங்களுக்கு 50 ரூபாய்னா வெளிநாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு 250 ரூபா. அப்படி தான் இங்கேயும் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு கூட. அது மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட வந்தவங்க வந்து அந்நியர்கிட்ட வாங்க வேண்டிய வரி அது என்ட்ரி டேக்ஸ்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனோம்னா அந்த டோல்கேட்டில் ஒரு டேக்ஸ்,
வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை கொண்டு வந்தோம்னா அங்கே ஒரு கஸ்டம்ஸ் டேக்ஸ்ன்னு போடுறோம். அது மாதிரியான வரியை ஏன் என்கிட்ட கேட்குறாங்க? நம்ம இந்த நாட்டு பிரஜைகள் தானே, இருந்தாலும் பரவாயில்லப்பா, அவங்களுக்கு இடரெல்லாம் இல்லாதபடிக்கு நீ போய் தூண்டில் போடு. பாருங்க, ஒரு சின்ன வரியை கட்டுறதுக்கு அதில் ஒரு பணத்தை நீ பார்ப்ப அந்த மீனுடைய வயிற்றுல வாயில், அதை எடுத்து உனக்கு எனக்கும் வரி கட்டு. அந்த 2 பேருக்கு வரி கட்டுற அளவுக்கு கூட அவர்கிட்ட பணம் இல்லை. இருந்திருந்தால் தான் இந்தாப்பா கொண்டு கூடுன்னு சொல்லியிருப்பார்ல, இல்லை. அப்படி தான் அவர் வாழ்ந்தார். ஆனால் அவர் தங்குறதுக்கு இடம் இல்லை, தலை சாய்க்க இடம் இல்லைங்கிறாரு. ஆகாயத்து பட்சிகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அது அவருக்கு கவலை இல்லை. அதே மாதிரிக்கு அவருக்கு வரி கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை, ஆனால் அதுவும் அவருக்கு கவலை இல்லை. அப்படி கவலை இல்லாமல் அவர் இருந்தார் அப்படின்னாக்கும், அவர் பிதாவாகிய தேவனுடைய வல்லமையையும் அவருடைய அன்பையும் அவர் புரிந்திருந்தார். நமக்கு அநேக நேரங்களில் அவருடைய வல்லமையும் புரியல. அவருக்கு என்னெல்லாம் பவர் இருக்கு, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் ஹிம். பைபிள் எழுதியிருக்கு, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நம்ம மூளை அறிவில் விளங்கியிருக்கோம். ஆனால் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு அந்த விசுவாசம் வரமாட்டேங்குது. அருமையானவர்களே, தேவனை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய லவ்விங் ஃபாதர் அது இல்லை, நம்மளுடைய சொந்த தகப்பனை விட இந்த பரலோக தகப்பன் எவ்வளோ மேன்மையானவர்னா, நம்மளை நேசிக்கிற நம்முடைய தாய் தகப்பன் நம்மோடு கூட இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மேலே அவங்களால நமக்கு செய்ய முடியாது. அவங்களுடைய ஞானம், அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய ஆயுள் காலம், அவங்க வச்சிருக்கிறதான சொத்து, அவர்களுக்கு எதிர்காலத்து குறித்ததான கணிப்பு எல்லாமே குறைவுள்ளதான் கம்பேர்ட் டு த ஃபாதர் இன் ஹெவன். பரலோக பிதாவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர், என்றென்றைக்கு இருக்கிறவர். அவர் நம்ம நேசிக்கிறேன்னு சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்றாரு. அவருடைய வாக்குத்தத்தத்தை பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் 18வது வசனம் வாசிங்க, 27வது வசனத்தையும் வாசிங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். திக்கற்றவர்கள் இங்கிலீஷ் எழுதியிருக்கு, ஐ வில் நாட் லீவ் யூ அஸ் ஆர்ஃபன்ஸ். நான் உங்களை அனாதைகளாக விடேன். தாய் தகப்பன் இல்லாதவர்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்னா, ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கும். நான்லாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு அப்பா அம்மாலாம் சின்ன வயசில் இறந்துட்டாங்க. நான் 4வது படிக்கும்போது எங்கள் அம்மாவும், 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னுடைய அப்பாவும் இறந்துட்டாங்க. எனக்கு சாப்பாட்டு கவலை இல்லை. என்னுடைய உறவினர்கள் எல்லாம் எனக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் வசதி இருந்தது. ஆனால் அந்த அன்புக்காக நான் ஏங்கினேன். இப்போ கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டர், நியூ இயர் அப்படின்லாம் ஆர்சியில் விழா கொண்டாடுவாங்க. அப்போ எல்லோரும் அந்த சின்ன கோயிலுக்கு வருவாங்க. நான் அங்கே இருப்பேன். அவங்களாம் குடும்பமாக அப்படி அப்பா அம்மா பிள்ளைகள்னு வரும்பொழுது என்னை அறியாமலே என் கண் கலங்கும். நான் அப்பான்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் இல்லையே, எனக்கு அம்மான்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. சாப்பாட்டு கவலை இல்லை, ஆனால் அந்த பாசம், அந்த அன்பு. ஆனால் பின்னாடி நான் தேவனை என்னுடைய தகப்பனாக அறிந்து கொண்ட பின்னாடி தான் அந்த ஏக்கம் என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ நான் எதுக்கும் கவலைப்படலை. எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு கவலைப்படலை. ஏன்னா இப்பொழுது என்னை நேசிக்கிற அன்பு தகப்பனை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது எனக்கு பணத்தை குறித்து கவலை இல்லை. ஏன்னா நான் கவலைப்படக்கூடிய நிலைமையில் அவர் என்னை வைக்கலை. என் தேவையிலையெல்லாம் அவர் சந்திக்கிறார். அதனால தான் நான் என் மனைவியை பேசிட்டோம். நான் 5 பைசா கூட சம்பாதிக்கிறதில்லைன்னு என் மனைவி சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் 10 பைசா கூட சம்பாதிக்கலை. 2 பேரும் சொல்லி சிரிச்சுக்கிட்டான். ஆனால் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். எங்களுக்கு கவலை இல்லாத வாழ்க்கையை தேவன் கொடுத்துருக்கிறார். நல்ல சுகத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் தேவனுடைய கிருபை. நான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்காக போனேன். அங்கே எல்லாத்தையும் செக்கப் பண்ணிவிட்டு ஒரு லேடி டாக்டர் வந்தாங்க. இப்படி பார்த்துட்டு இப்படி, உங்களுக்கு வயசு என்ன சார்? 70ன்னு. சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, இசிஜி நார்மல், எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி பார்த்தாங்க. சூப்பர் இப்படி சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னாங்க, இதெல்லாம் லக்கு சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் கடவுளுடைய கிருபைன்னு சொன்னேன். அது லக்கு இல்லை, அது கடவுளுடைய கிருபை. அது ஆமர்மேனூரில் இதெல்லாம் தேவனுடைய கிருபை. நம்ம அந்த கிரெடிட்டை தேவனுக்கு கொடுக்கணும். அவருடைய இறக்கம் இது. நம்முடைய திறமையினால் நம்ம லாபமாக சம்பாதிக்க முடியுமா? எந்த தாய் தகப்பனாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்க முடியுமா? பாருங்கள், நம்ம எல்லாருமே நம்ம பிள்ளைகள் 100% ஹெல்த்தியாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம கொடுக்க முடியுமா? அதை எந்த தாய் தகப்பனாவது நம்ம பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்தை கூட கொடுத்துடலாம், சுகத்தை கொடுக்க முடியாது. ஆனால் சுகத்தையும் சேர்த்து கொடுக்க வல்லவர் யார் தான்? நம்முடைய பரம தகப்பன். அவர் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். சொத்து வேணுமா சொத்தை கொடுப்பார், பணம் வேணும்னா பணம் கொடுப்பார். நமக்கு என்ன தேவையோ அதை தருவார். அதனால தான் அங்கே நம்ம 27வது வசனத்தையும் வாசிச்சிருங்க. வாசிச்சிட்டோமா? அதை சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் வந்து எப்படி கொடுக்குது அப்படின்னா, பணம் இருந்தால் சந்தோஷம் இருக்கும், பணம் இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. அதே மாதிரி உலகம் வந்து நமக்கு வேண்டியவங்கெல்லாம் கூட இருந்தாங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிடிச்சு வந்தாங்க. அவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு யார் வேணும்னு, யாரை தேடுறீங்க? நான் இயேசுவை தேடுகிறோம், நான் தானோன்னு அவங்க மல்லாந்து விழுகுறாங்க பாய்ந்து போய். அவர் சொல்கிறாரு, அப்போ இவங்களெல்லாம் போக விட்டுருங்கிறார். நம்மளா இருந்து என்ன செய்வான், அவனே இவனே வாப்பா யாராவது துணைக்கு வாங்க. நமக்கு வேண்டியவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நமக்கு நெருக்கமானவங்க பக்கத்தில் இருந்தால் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னுடைய சகோதரிக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் நடந்தது. நான் தான் பிளட்லாம் கொடுத்தேன். ஆனால் ஆப்ரேஷன் பண்ண பின்னாடி தேட்டரில் வச்சுருக்கும்போது, ஐசியூவில் வச்சுருக்கும்போது யாருமே போக முடியாது. அதனால் எல்லோரும் சொல்லிட்டாங்க, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க, இனிமேல் நீங்கள் ஐசியூவில் பார்க்க முடியாதுட்டாங்க. நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, நல்லா இருக்காங்க காமிச்சிட்டு உள்ளே வச்சுட்டாங்க. நாங்கள் வெளியே போயிட்டு ஒரு வீட்டில் தங்கி இருந்துட்டு, நம்ம பிரதர்ஸ் வீடு தான் தங்கிட்டு காலையில் பார்க்க போகிறோம். எங்கள் சகோதரி வந்து பார்க்க விட்றாங்க. அவங்க இப்படி திருப்பிட்டாங்க, அப்படியே துக்கமாக முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு. அவங்களுக்கு என்ன முடியலையா அப்படின்னு நினச்சேன். நான் எல்லோரும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களடா பாவியில மாதிரி இருந்துச்சு. அவங்க சொல்லாமல் சொன்னது அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா அவங்க கண் விழித்து பார்க்கும்போது இங்கே எல்லாம் புதுமுகங்களாக இருந்திருக்கோம். எங்கே இருக்கிறோம், யார் என்னன்னு தெரிஞ்சிருக்காது, மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது. அப்போ என்ன, நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்த கூட இல்லையா, எல்லாரும் இப்படி போட்டு போயிட்டாங்களே நினச்சிருப்பாங்க. அங்கே இருக்க முடியாது, அதுதான் உண்மை. அதனால தான் போனோம். அப்போ நம்ம என்னென்னா, நமக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான நேரத்தில் நமக்கு வந்து வலியோ வேதனையோ அல்லது நமக்கு வந்து ஏதாவது ஒரு சிக்கலில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, அது போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சவங்க கூட இருக்கணும்னு தான் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் வந்து எப்படி தைரியமாக என்ன சொல்கிறாருனாக்கோ, என் பிதா என்னோடு கூட இருக்காரு, நான் தனியாக இல்லைன்னு அவர் சொல்கிறார். என் பிதா என்னை தனியே இருக்க விடுவதில்லை. பிதா என் கூட இருக்கும்போது வேறு யார் இருக்கணும்? சாக் அடிக்கடி சொல்லுவார், நிறைய நாய் குலைக்கிற ஒரு தெருவில் நீங்கள் நடந்து போகிறீங்க, உங்களுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா வெவ்வேறு நாய்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கமாக குலைச்சிட்டு வரும். நான்லாம் நாய் ரொம்ப பயப்படுவேன். சின்ன பிள்ளையில் அரண்டு போயிருக்கிறேன். நான் நாயை கண்டா பயப்படுவேன் நான். ஆனால் அவர் சொல்லுவார், இப்போ உங்கள் கூட ஒரு சிங்கம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் பயப்படுவீங்களா? ஏன்னா ஒரு உருமுச்சுன்னா நாயெல்லாம் ஓடி ஒளிஞ்சிடும் அது. ஏன்னா அது மாதிரி தான் யூதாவின் சிங்கம் நம்மோடு கூட இருக்கார். நம்முடைய பரம தகப்பன் சர்வ வல்லமை உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம இப்போ பயப்படுவோமா? நாய் மாதிரி குலைக்கக்கூடியவங்களை பற்றி நம்ம பயப்படவே மாட்டோம். ஏன்னா தி ஆல்மைட்டி காட் இஸ் வித் மீ, தி ஆல்மைட்டி காட் இஸ் மை ஃபாதர். அவர் என்னுடைய தகப்பன். அப்போ நம்ம எல்லாரும் வந்து தேவனை நம்முடைய சொந்த தகப்பனாக அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் தான் சொன்னார், நான் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன்னு சொன்னார். அந்த யோவான்லே 14வது அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா கீழே, என்னுடைய கட்டளைகளை கைப்பிடித்து கை கொண்டு நடந்தீங்கன்னா நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறீங்க. நீ இப்படி அன்பாக இருந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன்னு சொன்னார். 21ஆம் வசனம் வாசிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். பாருங்க, நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். 23ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அப்புறங்க அவர் வந்து நம்மோட வாசம் பண்ணுவாராம். ஐ வில் லவ் ஹிம் அண்ட் வில் டிஸ்க்ளோஸ் மை செல்ஃப் டு ஹிம். என்னை நான் அவனுக்கு வெளிப்படுத்துவேன். இந்த வெளிப்பாடு தான் இப்போ நமக்கு வேண்டியதாக இருக்குது. நம்ம பரலோக பிதாவை அப்பாவா புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாளைக்கு நான் என்ன செய்வேன், நாளை கழிச்சு என்ன செய்வேன், என் பிள்ளைகளுடைய காரியங்கள் எப்படி ஆகும், ஐயோ பாவம் செஞ்சுட்டேனே, எனக்கு தேவன் மன்னிப்பாரா இல்லையா? அருமையானவர்களே, இங்கே பாருங்கள், இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 6வது அதிகாரத்தில் அவர் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார்ல, அதில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு வெளிப்படுது பாருங்கள். 11 வாசிங்க. மத்தேயு 6:11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு தாங்கப்பா. பிள்ளைகள் வந்து கேட்பாங்களா, அம்மா எனக்கு பசிக்குதுமா. அங்கே வந்து சமையல் ஆயிடுச்சா இல்லையா, என்ன இருக்கு இல்லை, வீட்டில் காசு இருக்கா, அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, அதெல்லாம் பிள்ளைகளுக்கு கவலை கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கு அம்மா இருந்தால் போதும், அப்பா இருந்தால் போதும். தே வில் பி செக்யூர்டு. நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது அப்பா அம்மாவுடைய கவலை. அப்பா அம்மா இருந்தாங்கன்னா பிள்ளை கவலை இல்லாமல் இருக்கும். நான்லாம் ஒரு காலத்தில் அப்பா அம்மா இல்லாதனால எனக்கு வந்து அந்த காலேஜ்லாம் நான் படிக்கும்போது ஃபீஸ் கட்டுறதுக்கு என்னடான்னு யோசிப்பேன். முன்னக்கூடியே லெட்டர் எழுதுவோம், அப்போ ஃபோன்லாம் கிடையாது.
அப்போ வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு எழுதுவேன், எங்கள் சொந்தக்காரங்களுக்கு, மாமாவுக்கு, அண்ணனுக்கு இப்படிலாம் எழுதுவேன். என்ன எழுதுவேன்னாக்கும், எனக்கு பணம் கட்டணும் இந்த மாதம், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க, இவ்வளோ ரூபா கட்டணும் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை. அப்பா அம்மா இருந்தால் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு அப்பா அம்மா இல்லை, எனக்கு உறவினர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த மாதம் அடுத்த மாதம் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன செய்யறது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ இந்த மாதம் வந்து ஒரு மாதம் மாமாவுக்கு எழுதுவேன், ஒரு மாதம் அக்காவுக்கு எழுதுவேன், ஒரு மாதம் அண்ணவங்களுக்கு எழுதுவேன், எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், எனக்கு பணம் அனுப்பி வைங்க அப்படின்ட்டு. அது வர்ற வரைக்கும் வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் தேவன் எனக்கு உதவி செஞ்சார். நான் படிப்பு முடிக்கிற வரைக்கும் வந்து எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்தார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுதான் அந்த ஒரு அனாதை அல்லது அப்பா அம்மா இல்லாத கவலை. ஆனால் அப்பா அம்மா இருக்கிற பிள்ளை எவ்வளோ ஏழையான பிள்ளையாக இருந்தால் கூட அந்த பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா மேலே நம்பிக்கை இருப்பாங்க. அது அப்பா அம்மா பாடு. நம்ம பரம தகப்பனை அறிந்திருந்தோம்னா நம்முடைய திராணிக்கு முடியாதது, நம்ம புத்திக்கு எட்டாதது, நம்முடைய அறிவுக்கு எட்டாதது எதாக இருந்தாலும் என்ன, தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் டு தோஸ் ஹூ பிலீவ். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதனால் அருமையானவர்களே, நம்ம ஏன் அநேக நேரங்களில் பயப்படுறோம்? விசுவாசிக்கிறவன் பதறான், அவன் பதஷ்டம் அடையான், அவன் கவலைப்பட மாட்டான். ஃபெய்த் டிரைவ்ஸ் அவே ஃபியர். விசுவாசம், தேவன் பேரில் உள்ள நம்பிக்கை, அவருடைய அன்பில் நம்ம வேரூன்றி இருந்தோம்னு சொன்னால் எதிர்காலத்தை குறித்ததான கவலையெல்லாம் அது நம்ம இருதயத்தை விட்டு துரத்திடும். ஒளி இருக்குதுன்னு சொன்னால் இருள் ஓடி போயிடும். அதே மாதிரிக்க தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது. அந்த விசுவாசம் பயத்தை துரம்பிய கழுது. பயம் உள்ளே வந்துருச்சுன்னா அது விசுவாசத்தை துரத்திடும். நம்ம தேவன் பேரில் உள்ள விசுவாசத்துலையும் அன்புலையும் நம்ம வேரூன்றி இருக்கணும். அவர் எப்பொழுதும் எனக்கு நன்மையே செய்கிற தேவன். எல்லா நன்மைகளும் ஜோதிகளின் பிதாவிலிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் நன்மை மாத்திரம் செய்கிறது. அவனை ஒரு காலம் ஒருவருக்கும் தீமையை செய்ய மாட்டார். தீமைக்கு தீமை செய்யாதேன்னு சொன்ன தேவன் எப்படி நமக்கு தீமை செய்வார்? தீமை செய்யவே மாட்டார். அவர் டிசிப்ளின் பண்ணுவார். இங்கே வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனையும் எந்த பாவையும் அவர் கைவிடவே இல்லை. நரகத்துக்கு அவன் செத்து போன பின்னாடி தான் அவன் கைவிடப்பட்டவனாகிறான். இந்த பூமியில் கடைசி நேரம் வரைக்கும் கூட ஒரு மனுஷன் மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பாருங்கள், அடுத்த ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. 6வது அதிகாரத்தில் 12வது வசனம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். உணவு தேவை என்பதை தேவனை அறிந்திருக்கிறான். அதனால நம்பிக்கையோடு எனக்கு சாப்பாடு இப்போ வேணும் ஆண்டவரே நம்ம கேட்கலாம். அதே மாதிரி 12வது வசனத்தில் நாம் வந்து ஏதாவது பாவம் செஞ்சிட்டோம்னு சொன்னால் எனக்கு மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம். ஏனென்றால் அவர் மன்னிக்கிற தேவன். He is a compassionate God. He is a gracious God. நமக்கு மோசேக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது வந்து அவர் எப்படி அந்த சத்தங்கடிச்சு, கிருபை, இரக்கம், மனதுருக்கமுள்ள தேவன். அவர் தன்னுடைய சுபாவத்தை அப்படி தான் வெளிப்படுத்துகிறார். அப்போ தேவனை வந்து அவர் இரக்கமுள்ள தேவன். நம்ம பாவம் செய்யலாம். ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள்னு எழுதியிருக்கு. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாயிரும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பின்னாடியும் இன்னும் எத்தனையோ காரியங்களில் தவறணும். கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கோவப்படுறோம். மறந்துட்டு போய் சொல்லிடுறோம், மிகைப்படுத்தி பேசிடுறோம். ஆக இது எல்லாமே பாவம் தானே. பால் இச்சையினால் சிலர் விழுந்து போகிறாங்க, பண ஆசையினால் ஒரு சிலர் விழுந்து போகிறாங்க. ஆக இதெல்லாமே வந்து பாவம்தான். அப்போ விசுவாசி ஆன பின்னாடி பாவம் செய்யாமல் இருக்கிறோமானா இல்லை. அதனால தான் இவர் வந்து சகோதரர்களுக்கு தான் பிதாவே அப்படின்னு சொல்லும்படி யாருக்கு சொல்லுவாங்க? பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறாரு, என் பாவங்களை எங்களுக்கு மன்னிங்கிட்டு. அதனால் ஒரு தடவை மன்னிச்சிட்டார்ல, மறுபடியும் பாவத்தில் விழ முடியும். ஒவ்வொரு நாள் நம்ம அநேக காரியங்களில் தவற முடியும். எனவே தவறாக வரம் பெற்றவர்களாக தேவன் நம்மளை மாற்றலை. தவறுனாலும் நீ நேர்மையிலோனாயிரு. தன் பாவங்களை மறைக்கிறவன் தான் வாழ்விடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுவிட மனதாக இருந்தால் இரக்கம் கண்டிப்பாக உண்டு. அதனால தான் அப்பாட்ட நீ மன்னிப்பு கேளுங்கிறார் ஆண்டவர். என்னுடைய கடன்களை எங்களுக்கு மன்னிங்க. அவர் மன்னிக்கிற தேவன். அதைத்தான் சொல்லிக் கொடுக்குறார். அவர் அப்பாப்பா. எந்த பிள்ளையாவது பாவம் செஞ்சா சரி வெளியவே போடா, இனிமேல் இங்கே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லுவாமா? ஒரு நல்ல தகப்பன் யாருமே சொல்ல மாட்டோம். அந்த பிள்ளைகளை கண்டிப்போம், அந்த பிள்ளைகளை மனம் திரும்பபடிக்கு ஒரு சிக்ஷிப்போம். ஆனால் அந்த பிள்ளைய வெளியே போயிரு அப்படின்னு நிரந்தரமாக சொன்னோம்னா அதுக்கு பேர் பனிஷ்மெண்ட்டு. தற்காலிகமாக சொல்லலாம், அதுக்கு பேர் டிசிப்ளின். இன்னும் அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற தேவன், நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவன். 13, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். யூதா 24 வாசிக்கிறோம், வலுவாதபடி உங்களை காக்க வல்லவர் அப்படின்னு. அப்போ இந்த தேவன் நம்மை வந்து காக்கும் தேவன்.
பாவத்தில் விழாதபடிக்கு, சோதனை வேளையில் விழுந்து போகாதபடி காக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம விசுவாசித்தோம்னா, ஆண்டவரே என்னை சோதனையில் விழுந்துடாதபடி, எனக்கு சோதிக்கப்படுறேன், நான் இப்போ எனக்கு பயம் வருது, எனக்கு கவலை வருது, அல்லது இந்த பாவத்தில் விழுந்துருவனோ, இந்த இச்சையில் விழுந்துருவனோ, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ரட்சிங்க அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் கண்டிப்பாக உதவி செய்வார். அதனால தான் சோதனையில் விழாதபடி என்னை காத்தருளும் அப்படின்னு ஜெபிக்க சொன்னார். அருமையானவர்களே, நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, நம்ம அநேக நேரங்களில் அப்பா அம்மா மேலே உள்ள நம்பிக்கை, சொத்தின் மேலே உள்ள நம்பிக்கை, அல்லது நம்முடைய உடல் பலத்தின் மேலே உள்ள நம்பிக்கை, அல்லது நமக்கு இருக்கிற மனிதர்கள் மேலே உள்ள நம்பிக்கை, இந்த நம்பிக்கை தேவன் பேரில் இல்லை. எரேமியா 17:5 வாசிங்க. எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் பைபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, நம்ம அநேக நேரங்களில் மாம்சமானதை, சொத்து, சுகம், பணம், உடல் வலிமை, அறிவு, அனுபவம், வேலை, பதவி, பவர், மனிதர்கள், செல்வாக்கு, இதையெல்லாம் நம்ம நம்புகிறோம். அந்த அளவுக்கு தேவனை நம்புறதில்லை. அவன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கு. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு அடுத்து எழுதியிருக்கு. கடைசியாக ஒரு வசனம், 2 பேதுரு 1 தம்முடைய பிள்ளைகள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவர் வாக்குறுதிகளை கொடுக்கிறார். அந்த வாக்குறுதிகளை நம்ம நம்புகிறோமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லியிருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ, தேவன் உண்மையிலே தேவன் ஒருத்தர் இருக்காரா இல்லையா, அப்போ ஏன் என் ஜெபத்துக்கு பதில் தரல, இப்படியெல்லாம் சில நேரங்களில் கேள்வி வர முடியும். ஆனால் விசுவாசத்தினால பிசாசுக்கு ஏற்று நிற்கணும். பிசாசு தான் இப்படிப்பட்ட சந்தேகத்தை கொண்டு வருகிறான். அவிசுவாசம், சந்தேகம், பயம், அவருடைய அன்பை சந்தேகிக்கிறது, அவருடைய வல்லமையை சந்தேகிக்கிறது, அவர் நம்ம மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறாருங்கிறத சந்தேகிக்கிறது, இதெல்லாம் பிசாசு கொண்டு வர்றது. இதைத்தான் எதிர்த்து நிற்கும்படி ஆண்டவர் சொன்னார். பிசாசுக்கு ஏற்று இல்லைங்கன்னா உடல் வலிமையோட போய் ஈட்டையும் வில்லையும் வச்சுக்கிட்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஏற்று நிற்கிறது இல்லை. அப்படி நம்ம அவனை எதிர்த்து நிற்க முடியும். அவன் நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை, நமக்குள்ள இருக்கக்கூடிய சமாதானத்தை, தேவன் தந்த அந்த தெய்வீக சமாதானத்தை நம்ம விட்டு எடுத்து போடும்படிக்கு பயத்தையும் கவலையையும் பதஷ்டத்தையும் கொண்டு வர விரும்புகிறான். ஸோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னை நீர் விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இந்த விசுவாசத்தை எனக்குள்ள தாங்க. ஒருவேளை என்னுடைய பேங்க்ல 0 பேலன்ஸாக இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய வேலை போகலாம், சத்தியத்துக்காக கூட எனக்கு அநேக பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் உயிருள்ள தேவன், நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. அந்த வாக்கு தத்தத்தை உறுதியாக பிடித்து கொள்ளணும். அவர் இந்த பூமிக்குள்ள ஜீவனை குறித்தும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அவர் நித்தியத்தை குறித்தும் வாக்கு பண்ணியிருக்காரு. அந்த வாக்கு தத்தை அடுத்து வாசிங்க, 3வது வசனத்திலிருந்து வாசிங்க, 2 வாசிங்க, 2 வரைக்கும் வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அவரை அறிகிற அறிவினால உங்களுக்கு சமாதானம் பெருகணும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அறிய அறிய உனக்கு சமாதானம் வரும், கவலை வராது, பதஷ்டம் வராது. சூழ்நிலையெல்லாம் மாறி போகலாம், உங்களுக்கு பயமா இருக்கலாம், இருளா தெரியலாம், எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை இல்லாத நிலைமை இருக்கலாம். பட் அவரை நீ அறிந்து கொண்டாயனால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நம்மை நேசிக்கிற அப்பா. அதை நம்ம புரிந்து கொண்டோம் சொன்னால், ஒருவேளை நீங்கள் தவறி இருக்கலாம், ஆனாலும் தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறவர். இதை புரிந்து கொண்டோம்னா நாம் சமாதானம் நமக்குள்ள பெருகும். அதான் இங்கே எழுதியிருக்கு, அவரை அறிகிற அறிவினால உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் பெருக கடவுது. அதுக்கடுத்து 3வது வசனம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய, ஜீவனுக்கும்னா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு, இந்த வேர்ல்ட்லி லைஃப், அப்புறம் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரிலிருந்தும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் ஒரு சிலர் பெண் பிள்ளைகளா இருந்தா, அந்த திருமண பருவம் வரும்போது நம்ம அப்பா அம்மா நம்ம மேல அக்கறை இல்லை, அல்லது அப்பா அம்மா இல்லை, குடிகாரராக இருக்கிறாங்க, அல்லது வசதி இல்லாமல் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் தே ஃபீல் இன்செக்யூர்டு. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் அப்பா மேலே தான் இருக்குது. அப்பா அக்கறை இல்லாமல் இருக்கிறாரு, பணம் இல்லாமல் இருக்கிறாரு, குடிகாரராக இருக்கிறாரு, அல்லது அப்பா அம்மா இல்லைனாக்கும் அந்த பிள்ளைகள் அவங்கள்ட்ட யாராவது கொஞ்சம் அன்பு காட்டுறவங்களோட அப்படி பின்னாடி போய் நம்மளா ஒரு கல்யாணத்தை, நம்ம வாழ்க்கை துணையை தேடிக்கிறோம்னு நினைப்பாங்க. பிகாஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி வி ஃபால் இன் டு சின். பாதுகாப்பற்ற உணர்வுனால பணத்தை திருடுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. இந்த பணம் தான் என்னை பாதுகாக்கும்னு நினைக்கிறாங்க, அதனால தே ஃபால் இன்டு சின். ஆனால் நமக்கு தேவன் என்னை பாதுகாக்கிறாரு. எனக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம்,
எனக்கு அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம், அல்லது அப்பா அம்மா என் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம். பட் there is a God in heaven who cares for me. என் மேலே கரிசனை உள்ள தகப்பன் ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்கிறாரு, என் உள்ளங்கையில் நான் உன்னை வரைஞ்சிருக்கேன், உன் தாயின் வயிற்றில் நான் தாங்கினேன், தலை நரைக்கும் வரைக்கும், அப்படின்னா முதிர் வயதாகி நீ கல்லறைக்கு போகும் வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ என்னுடைய கற்பனையின்படி நடக்கிறதுக்கு பிரயாசப்படு. விழுந்து போயிட்டானா நீ மனம் திரும்பு. நீ உன்னை நியாயப்படுத்திக்கிடாத. பி ஹானஸ்ட், தாழ்மையாரு, உனக்கு நான் கிருபை தருவேன். கண்டிப்பாக நீ பாவத்தை ஜெயிக்க முடியும். விழுந்தாலும் எழுந்திருச்சிரு, நான் உன்னை மன்னிக்கிறதுல தயவு பெருத்த தேவன். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறதான வாக்குப்பதிவு, வாக்கு தத்தங்கள். அடுத்து வாசிங்க, அதில் என்ன எழுதியிருக்கு பாருங்க இங்கிலீஷில். His divine power has granted to us everything pertaining to life. அப்படின்னா வேர்ல்ட்லி லைஃப், உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும். அதுக்கு தான் அன்றன்று வேண்டிய அப்பத்தை தாங்கன்னு கேட்க சொன்னார். அதுக்கடுத்து அண்ட் காட்லினஸ் அப்படின்னா தேவ பக்திக்கு ஏதுவான வாக்கு தத்தங்கள். ரெண்டு விதமானது. ஒன்று இந்த ஜீவனத்துக்கு, இந்த பூமியில் உள்ள வேர்ல்ட்லி லைஃப்க்கு, இன்னொன்று காட்லி லைஃப்க்கு. அதுவும் எழுதியிருக்கு. அது எதில் வருதுன்னா த்ரூ த ட்ரூ நாலேஜ் ஆஃப் ஹிம். அவரை அறிகிற அறிவினால தான் நீ அதை பெற முடியும். அவரால் எல்லாவற்றையும் உனக்கு தர முடியும். ஜீவனுக்கு ஏதுவானதையும் தர முடியும், தேவ பக்திக்கு ஏதுவானதையும் தர முடியும். அவர் உன்னை வலுவாமல் காக்க வல்லவர். பாவத்தில் விழாதபடி காக்க முடியும். ஒருவேளை பாவத்தில் நீ தவறி விழுந்து நீ வந்தாயினாலும் உனக்கு மன்னிக்கிறதுக்கும் அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். இந்த தேவனை நம்முடைய தகப்பனாக கொண்ட ஜனம் எவ்வளோ பாக்கியம் உள்ளது. அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட இதையெல்லாம் கூட்டி பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை பிள்ளைகள் என்று அழைப்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். இந்த மகத்துவமான தேவனை, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை சொந்த தகப்பனாக பெற்ற நாம் பாக்கியமுள்ள ஜனம். அவருடைய அன்பை சந்தேகிக்காது விசுவாசம் வேண்டும். அவருடைய அன்பில் வேறுண்டு இருக்க வேண்டும். நாம் மாத்திரம் பாவம் செய்யணும்னு திட்டமிட்டு பாவம் செய்யாமல் நேர்மையாக உண்மையாக வாழணுங்கிற எண்ணம் உள்ளவங்களாக இருந்தால் நீங்கள் விழுந்துட்டாலும் கவலைப்பட வேண்டாம், எழுந்துருங்க. தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். இதுதான் தகப்பன்கிற முறையில் தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். தேவன் அப்படின்னா ஒரு போலீஸ்காரரை போல இருப்பாரோ, ஒரு நீதிபதியை போல, அது பின்னாடி. இப்போ இல்லை, நியாயாதிபதியாக அவர் உட்கார ஸ்தானத்தில் அப்படி இருப்பார். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நமக்கு தகப்பனாக தான் இருக்கார். அதனால் விழுந்தாலும் எழுந்துருங்க. இன்னும் தேராத பகுதியிலையும் தேரும்படி நாடுங்க. ஒரு காலம் சோர்ந்து போகாதீங்க. தேவன் நம்மில் அன்பு கூறுகிற அன்பு தகப்பனாக இருக்கிறார். ஆமென்.